இந்த 1020 ஏக்கரையும் வெறும் ₹1 வருஷத்துக்கு வெறும் ₹1 25 வருஷத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு அரசு என்பது கொடுத்துருக்கு. 22 குழந்தைகள் வந்து சாதாரணமா கரூர் முக்கியம் பேச வேண்டிய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒரு 22 குழந்தைகள் வந்து வெறும் காப் சிரப் குடிச்சு தன்னோட நோயை குணப்படுத்துக்காக காப் சிரப் குடிச்சு அந்த சம்பவம் வந்து எந்த செய்தியிலுமே வெளியில அதுதான் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம். விஜய் ஆண்டனி ஒரு இடத்துல சரியா சொல்லியிருந்தாங்க, எந்த தொழிலாளர் வேணா இருக்கட்டும், எங்கேயோ வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ தான் குடும்பம் ஒரு வேலையாவது சாப்பிடணும்னு நினைச்சு ஓடி வரவன் தான் ஒருத்தன், அவன் மேல நம்ம விருப்பம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆக்சுவலா எக்ஸாக்டா ரொம்ப நல்லதா சாதி ஆணவப்படுகளை தடுக்க தனி சட்டம் ஏற்ற வேண்டும் சொல்லி இடதுசாரி கட்சிகள் அமைப்புகள் பல்வேறு பக்கமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சம்பந்தமா கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அரசாங்கம் இருக்கு. அதை பேசாத நிலைமை தான் மீடியா. ஒரு கௌதம் வாசுதேவன் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த காலத்துல நடந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்தா பாரு, நீ பாத்துக்கோ, இந்த சம்பவங்கள்லாம் இப்ப தமிழ்நாட்டுல இந்த மண்ணுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாட்கள் நடக்குதுன்னு எடுத்து காட்ட வேண்டிய விஷயம். முக்கியமான தலையீடு இது வந்து தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. பிரபலமான பத்திரிகையில் இருக்கக்கூடியவங்க கூட இருந்தா அவர் என்ன பண்றாரு பாருங்க, இவர் என்ன பண்றாரு பாருங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. யார் ஊடக வேலையை காப்பாத்துறதுங்கிற ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க. உண்மையில ஊடக வேலையை காப்பாத்துறதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பேசுறது. அதுல இன்னும் குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவனம் செலுத்துறதே இல்லை. இதே நேரத்துல நாம கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மலக்குழி மரணம். சிஎம் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி இங்கேயே மரணிச்சுப்பாரு. இவர் காப்பாற்ற போன 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் உயிர் இழந்திருக்கிறார். இப்போ அன்னோட்டிஸ்ல நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா, இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய செய்திகள். எதை அரசியல்னு பேசணும்னா மக்கள் பிரச்சனையை அரசியலா பேசணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எதையோ ஒன்றை காட்டி இதுதான் அரசியல் நம்ம ரொம்ப நாளமா இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டைரக்ட் நேயர்கள் வணக்கம். இன்றைய அன்னோட்டிஸ்ல சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். வணக்கம். வணக்கம் லேவி. நம்ம போன முறை விஜய் விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் சிலர் திட்டுனாங்க, சிலர் வந்து அந்த விஷயத்தை கவனிச்சாங்க. ஆமாம். ஸோ அதை தாண்டி விஜய் பீரியட்ல அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்த பீரியட்லேயே வந்து சில முக்கியமான செய்திகளும் இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் அதை தான் பேசி கையாச அமைச்சர்லேருந்து விஜய் வந்து விஜயோட அந்த கரூர் ஸ்டாம்பேட் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வரைக்கும் விஜய் பற்றி மட்டுமே இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல பேசப்படும். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய நிறைய செய்திகள் இந்த பீரியட்ல நடந்திருக்கு. ஆமாம், அது சம்மந்தமாகவும் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 3 செய்திகள் இருக்கு. ஓகே, நீங்களும் கொஞ்சம் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக. ஸோ இதில் முதல் செய்தியாக இருக்கிறது பீகாரில் நடந்த ஒரு விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, செப்டம்பர் 15 பிரதமர் மோடி பீகாருக்கு ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது வந்து கோல் பவர் பிளானட் கொண்டு வரது. அது சம்மந்தமாக நிறைய டெண்டர்லாம் விட்டாங்க. இறுதியில் அதானி நிறுவனத்துக்கு அந்த டெண்டர் கிடச்சிருக்கு. இதெல்லாம் செய்தி இல்லை. இதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அதோட ப்ராஜெக்டுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு 1020 ஏக்கரில் பவர் பிளானட் கொண்டு வரது. அந்த 1020 ஏக்கரும் விவசாய நிலங்கள், மாங்காய்கள், மாம்பழம், அது மாதிரி லிச்சி இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுடையது. அந்த நிலத்தை அப்படியே எடுத்து இப்போ அந்த ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்த போகிறாங்க. என்ன ரேட் அப்படிங்கிறதா இங்கே பெரிய விவாதம். அதாவது இந்த 1020 ஏக்கரையும் வெறும் ₹1 வருஷத்துக்கு வெறும் ₹1 25 வருஷத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு அரசு என்பது கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்தோம் அப்படின்னா 2400 மெகாவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சரி, இவ்வளோ சீப்பாக கொடுக்குறமே, என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிறுவனம் உற்பத்தி செய்யக்கூடிய கரண்ட்டை ₹6 கவர்மெண்ட்டுக்கு வித்துரும். ஸோ வந்து நிலத்தையும் ஃப்ரீயாக கொடுத்து கரண்ட்டையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ₹6 விஷயம். அதான் ₹6 கொடுத்து வாங்குறதுங்கிறது பெரிய ரேட். அது ஆக்சுவலாக நாம வச்சிருக்கிற நிலத்தையும் ₹1 கொடுப்போமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம வந்து ஏதோ ஒரு லாப நோக்கிலையோ இல்லை குறைஞ்சபட்ச பயன் நோக்கில தான் நம்ம. அதான் அங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, விவசாயிகள் முதல்ல இதை எதிர்த்துருக்காங்க. எதிர்த்துட்டு பிரதமர் மோடி வரும்போது நாங்கள் முறையிடுவோம்னு சொல்லி மோடியை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ, யாரெல்லாம் நிலம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கு பீகார் கவர்மெண்ட். நீங்கள் வந்து மோடியை சந்திக்கக்கூடாது அப்படின்னு. இதோட அர்த்தம் என்னன்னா, மோடி பார்த்தா எல்லாம் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறது இல்லை. மோடிக்கு இந்த விஷயங்கள்லையும் ஒன்றிய அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவங்க அரசுக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எலெக்ஷன் வர டைம் அப்படிங்கிறனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் சொன்னல அந்த 2400 மெகாவாட் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது, இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க. இன்னொன்று இதில் என்ன வாதம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்தால் தான் மாநிலம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட்லேயே ஒரு நிலத்தை. ஆமாம், ஆந்திராலே என்ன சொன்னாங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் வரதெல்லாம் வந்து கம்மி சீப் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம், அப்படி வந்தால் தான் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, சரி கம்மி பணம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ரிட்டனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை மதிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம சாம்சங் விஷயத்துலேயே அதை பார்த்தோம், எவ்வளோ பெரிய விஷயமா நடக்குது அப்படின்னு. ஒர்க்கிங் ஹவர்ஸை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பெனி எவ்வளோ சீப்பாக கூப்பிட்டாலும் அவனுடைய தன்மையிலிருந்து தான் அதை ஆப்ரேட் பண்ணுறான்.
இந்த கோல் பவர் பிளானட்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்மியாக கொடுக்குறோம், ஆனால் கவர்மெண்ட் வந்து 6 ரூபா கொடுத்து வாங்குது. இந்த 10-11 வருஷத்துல நம்மளுடைய பார்வை அரசியல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கிட்டத்தட்ட தனியார் கையில கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ப்ராஜெக்டை தனியாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம், மாநிலத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம். நாங்க எதுக்கு எங்க நிலத்தை எடுத்து கொடுக்கணும், இவ்வளவு சீப்பா கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கேட்கறாங்க. எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஒரு என்ன 25 வருஷம் நீங்க குத்தகைன்னு சொல்றீங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, எடுத்து நீங்க வந்து பிரைவேட்டுக்கு தானே கொடுக்க போறீங்க, இதுக்கு எதுக்கு நாங்க பலிகடை ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிரைவேட்டு சொத்து சேர்க்கறதுக்கு நாங்க ஏன் பலிகடை ஆகணும்? 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு அவன் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த மொத்த அமௌண்ட்டே பாரு, கிட்டத்தட்ட 1000 ரூபானே வச்சு 1000 ஏக்கர்னு வச்சுக்கோ, வருஷத்துக்கு 1000 ரூபா, கிட்டத்தட்ட 1 ரூபான்னு போட்டோம் அப்படின்னா அப்போ இது மொத்தமே இது 25,000 அதுக்குள்ளதான் முடியுது. அப்போ இதுல இன்னும் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான செலவு தான் அவங்களோட கூட, அதுலயும் சப்சிடி வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து ஒரு சொத்தை அப்படியே மொத்தமா எடுத்து எப்படி பிரைவேட் கைக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டே நீ பண்ண வேணாண்டா, உனக்கு நான் இடம் கொடுக்குறேன், நீ சம்பாதிச்சுட்டு போ, எனக்கான கமிஷனை கொடுன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போ அங்க ஒண்ணு நடந்திருக்கு. இதே சமயத்துல நாம நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, காப் சிரப், கோல்ட்ரிப் காஃப் சிரப் சாப்பிட்டு 22 குழந்தைக்கு மேலே மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தானில் வந்து இந்த மருந்து சாப்பிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த மீடியாவும் பேசப்படுது. கரூர் இந்த அளவுக்கு பேசப்படுதோ, ஆனால் ஒரு 22 குழந்தை காஃப் சிரப் சாப்பிட்டு உயிரிழந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் இந்த நாட்டில் குடும்பம் எவ்வளோ பாடுபட்டு அதிர்ச்சி இல்லாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. அந்த செய்தி காமிக்கப்படலை. ரெண்டாவது, இந்த காஃப் சிரப் விஷயம் வந்து இப்போ மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி தான். ஏன்னா WHO 2022க்கு முன்னாடிலேருந்தே ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய காஃப் சிரப்புகள் வந்து வெளிநாட்டுகளில் விற்பனை ஆகுது. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய மேடன் கம்பெனி, அப்புறம் நொய்டாவில் தயாரிக்கப்படுற காஃப் சிரப் கம்பெனி, இந்த கம்பெனிலேருந்து வெளியில் போகக்கூடிய காஃப் சிரப்புகள் வந்து வெளிநாடுகளில் உஸ்பெகிஸ்தானில் அருந்தி 16 குழந்தைகள் உயிர்ந்திருக்கிறாங்க. காம்பியான்ற ஒரு நாட்டில் 66 பேர் உயிர்ந்திருக்கிறாங்க. இப்படி பல நாடுகளில் இந்தியாவோட மருந்துகள் சாப்பிட்டு குழந்தைகளும் பெரியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியான ஒரு அதிர்ச்சி தகவலையும் WHO சொல்லியிருக்கு. அப்போ இப்போ நடந்த சம்பவம் வந்து இப்போ மட்டும் நடக்கலை. உலகம் முழுக்க இந்திய மருந்துகளை சாப்பிட்டு உயிரிழந்திருக்க சம்பவம் இருக்கு. ஒருவேளை இந்த நியூஸ் வந்து 22 பேர் மொத்தமா உயிரிழந்ததுனால நமக்கு இந்த தகவல் தெரியலாம். அப்ப எக்கச்சக்கமா இருந்திருக்கலாம்ன்ற ஒரு செய்தி கூட இருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் மேலும் மேலும் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஆமா, இதுல என்ன ஒரு ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்க, சரியா மானிட்டர் பண்றாங்கங்கிற கேள்வியெல்லாம் சேர்ந்து வருது. முக்கியமா அந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் இயங்குறதுனால தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்றுக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கான மொத்த லைசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் மத்திய அரசு தான். இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். 22 குழந்தைகள் வந்து சாதாரணமா கரூர் முக்கியம் பேச வேண்டிய விஷயம். ஆனா அதே சமயத்துல இப்படி ஒரு 22 குழந்தைகள் வந்து வெறும் காப் சிரப் குடிச்சு தன்னோட நோயை குணப்படுத்துக்காக காப் சிரப் குடிச்சு அந்த சம்பவம் வந்து எந்த செய்தியிலுமே வெளியில, அதுதான் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமா நான் பாக்குறேன். இன்னொன்னு நான் சொன்னது நம்ம வீடியோல கூட சில சொல்லியிருந்தாங்க, எண்ணூர்ல 9 பேர் அனல்மின் நிலையத்துல கட்டுமானம் பணியின் போது இறந்துருக்காங்க அப்படின்னு. அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆலைகள்ல அதே மாதிரி வந்து இந்த மாதிரி மின் நிலையங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லா ஒர்க்கிங் ஸ்டேஷன்லையுமே வந்து தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஸ்ஸாம் தொழிலாளர்கள் தான் இறந்த 9 பேருமே. 2 விஷயம் அதில் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஒர்க்கர் வந்து அங்கே எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாரு, அவருக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இதில் நம்ம ஹிட்டனாக தமிழ்நாட்டிலேருந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இறந்த 9 தொழிலாளர்களும் வடமாநில தொழிலாளர்கள். அப்போ வடமாநில தொழிலாளர்கள் மீத நமக்கு இருக்கக்கூடிய கரிசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம வேலையை பறிச்சுட்டான் அப்படிங்கிறதோட சேர்ந்ததாக இருக்குது. நம்ம வேலையை பறிச்சுட்டான், அதனால் அவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான தொனியில் சிலர் அணுகிறாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒன்று தானே, இதை போய் ஏன் இவ்வளோ பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் அணுகிறாங்க. நான் புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாரும் ஏதோ ஒரு விஜய் ஆண்டனி ஒரு இடத்துல சரியாக சொல்லியிருந்தாப்புல, எந்த தொழிலாளரை வேணா இருக்கட்டும், எங்கேயோ வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ தான் குடும்பம் ஒரு வேலையாவது சாப்பிட்றணும்னு நினச்சி ஓடி வரவன் தான் ஒருத்தன், அவன் மேலே நம்ம விருப்பம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ரொம்ப நல்ல வார்த்தை. இந்த 9 தொழிலாளர்கள் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிஎம் ஒன்னே அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் நிவாரணம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர்களும் போய் நேரில் மருத்துவமனைகள்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த ஆக்சிடென்ட் வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. நீ எப்படி வந்து காப் சிரப் சாப்பிட்டு வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குன்னு சொன்னியோ, இந்த ஆக்சிடென்ட் வந்து இது 2வது முறையாக நடந்திருக்குது அதே இடத்துல. இதில் வந்து சிபிஎம் உடைய சண்முகம் அவர்கள் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இழப்பீட்டு தொகைகள் போதாது, அந்த குடும்பங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும், கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கணும், சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளும் அதான் சொல்ல வரோம். பணி செய்யக்கூடிய இடங்களில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு, வேலை செய்கிறவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இது பாரு, இந்த 9 குடும்பங்கள் அஸ்ஸாமில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க,
அவங்க தங்களுடைய இடத்த விட்டு, குடும்பத்தை விட்டு, குழந்தைங்களை விட்டுட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு வகையிலன்னு சொல்லிட்டு இங்கே வேலைக்குன்னு வராங்க. இங்கே வந்து யாரும் கேட்கறக்கு நாதியே இல்லாமல் இறந்து போய் வெறும் உடல்கள் மட்டும் அங்கே போகுது அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிற இடத்துல நம்ம குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தாலும் நம்ம என்ன வழியை ஃபீல் பண்ணுவோமோ அதே தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவனிக்க வேண்டியது. எண்ணூர் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல இடங்கள்ல தொழிலாளர்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியா தான் இருக்கு. அதான் நானுமே அதுக்கான சட்டம் என்ன பண்ணுது, லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது இங்க மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளை இப்படி ஆய்வு நம்ம பண்ணோம்னா எத்தனை தொழிலாளர்கள் ரொம்ப டேரிங்கான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கான டேட்டா இப்போ எதுவும் நம்ம கையில் இல்லாததுனால எதுவும் தெரியல நமக்கு எதுவும் எவ்வளோ நடக்குதுன்னு. ஆனால் ஒவ்வொரு ஆலையிலையும் இருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சனைன்னு எடுத்தோம் அப்படின்னா பக்கம் பக்கமாக பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் தொழிலாளர்கள் இறந்து போகிறது வந்து இன்னைக்கு சாதாரண நியூஸ் ஆகும். மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து விஜய் போன்ற ஆட்கள் வந்து அதை அரசியல் பண்ணாலும் விஜய் போன்ற கூட்டங்களில் இறந்து போகக்கூடிய செய்தி மட்டும் இது நமக்கு வியாபாரமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நியூஸ் மீடியாவை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த செய்தி விற்பனையால் நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதே சமயத்தில் இந்த காப் சிறப்போ இல்லை இந்த தொழிலாளர்கள் உயிரிழந்தது பெருசாக பேசப்படலை. அது ஒரு சாதாரண விஷயமா தான். நம்ம பாலிடிக்ஸ்னு பேசுகிற எல்லாமே இந்த பீரியட்ல ரொம்ப ஒரு அது வளர்ச்சின்னு சொல்றதா பரிணாமம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து எதெல்லாம் விற்குமோ அதை பேசினா போதுங்கிற இடத்த நோக்கி மீடியாஸ் வந்துருச்சு. இப்போ அன்னோட்டிஸில் நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய செய்திகள். எதை அரசியல்னு பேசணும்னா மக்கள் பிரச்சனையை அரசியலாக பேசணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எதையோ ஒன்றை காட்டி இதுதான் அரசியல் நம்ம ரொம்ப நாளமாக இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் சாதி தொடர்பான விஷயங்கள் இந்த பீரியடில் நிறைய நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த நாம அன்னோட்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து சாதி ஆணவ படுகொலைகள். சாதி தீண்டாமைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் பேசுங்க. ஆனால் சாதி ஆணவ படுகொலை பார்த்தீங்கன்னா இந்த 2025 கவின், அடுத்த மாதம் வைரமுத்து மயிலாடுதுறை, இந்த மாதம் இப்போ திண்டுக்கல்ல ஒரு இளைஞர் நிலக்கோட்டையில். ஆமாம், இப்படி தொடர்ச்சியாக மாதம் ஒரு ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இது பதியப்பட்ட வழக்கு. ஆணவ படுகொலைகள் தெரியாம அல்லது அது ஆணவ படுகொலைகள் கீழே வழக்கு பதிவு பண்ணாம பல சம்பவங்களும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல என்ஜிஓக்கள் வந்து ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கு. நீங்க 2020 25 வரைக்கும் எடுத்துட்டோம்னா 80க்கும் மேற்பட்ட சாதி ஆணவ குற்ற செயல்களும் நடந்திருக்கு. ஆனால் கவர்மெண்ட் கிட்ட 3, 4, 5 இந்த மாதிரியான வழக்குகள் தான் பதியப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு சாதி ஆணவ படுகொலையை தமிழ்நாட்டில் பார்க்கப்படுதுன்னு பாருங்க. முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சாதி ஆணவ படுகொலை தடுக்க தனி சட்டம் ஏற்ற வேண்டும் சொல்லிட்டு இடதுசாரி கட்சிகள், அமைப்புகள் பல்வேறு பக்கமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சம்பந்தமா கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அரசாங்கம் இருக்கு. அதை பேசாத நிலைமையும் தான் மீடியாவும் இருக்குன்னு தான் இதில் கூடிய உண்மையான விஷயம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நந்தன் திரைப்படத்தோட டைரக்டர் சரவணகுமார்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து ஒரு போஸ்ட் எழுதியிருந்தார். அவர் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து தமிழ்நாடு தீண்டாமை முன்னிலிருந்து கூப்பிட்டு அவரை பாராட்டியிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன வடிவங்கள்லாம் வந்து தீண்டாமை கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் இது நடக்குது, என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணணும் அதில் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை அவர் வந்து பாராட்டி எழுதியிருந்தார். கவர்மெண்ட்டுக்கிட்ட கூட இப்படி ஒரு டேட்டா இருக்குமான்னு தெரியல, தீண்டாமை முன்னாடி இப்படி ஒரு டேட்டா வச்சுருக்காங்க, ஃபீல்டில் போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், முக்கியமான விஷயத்தில் இதை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நான் எடுத்த செய்தியிலையும் இன்னொன்று இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடுங்கிற பகுதியில் வந்து ஒரு பாதை மயானம் ஒன்று இருக்குது. அந்த மயானத்தை வந்து ஆதி திராவிடர்களும் தாழ்த்தப்பட்ட சொல்லக்கூடிய பட்டியலின மக்களும் அங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது ஒரு பொதுப்பாதை ஒன்று போயிட்டு இருக்கு ஓடை பக்கத்தில். அந்த பொதுப்பாதையில் போகிறதுக்கு வந்து இந்த மக்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க சக்திகள் தடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த முறை வள்ளி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த பாதையை பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்க சக்திகள் அதை மறித்து நீங்கள் இது வழியாக போகக்கூடாதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி தீண்டாமை முன்னணி போயிருக்கு. அவங்க அந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக அது ஒரு 32 அடி அந்த மயானம் 5 சென்ட் பாதை அப்படிங்கிறது 32 அடி. இப்போ அந்த பாதையை வந்து உடனடியாக மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. உடனடியாக அந்த பகுதிக்கு அரசு அதிகாரிகள் வந்து அந்த பாதையை உடனே அளந்து இதை வந்து நாங்கள் எடுத்து தரோம்னு சொல்லி அந்த பொதுப்பாதையை உடனே ஜேசிபி வச்சு
ரெடி பண்ணி அந்த பாதையை அந்த மக்களுக்கு மீட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து மாவட்ட நிர்வாகமும் துரிதமா இறங்கி இருக்காங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, இதை இனிஷியேட் பண்ண தீண்டாமொழி முன்னணி, அதுவும் மிக முக்கியமான விஷயம். இப்போ அந்த மயானத்திற்கான பாதை, புது பாதை அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. நம்ம முதல்ல ஆலய நுழைவு போராட்டம், பொது பாதையில பட்டியலின மக்கள் வர்றதுக்கான போராட்டம் அப்படின்னு நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு கவனிச்சிருக்கு. அது மூலமாக தான் தமிழ்நாடுக்கு ஒரு லெகசி அப்படிங்கிறது வந்திருக்கு. முற்போக்கு மாநிலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த சம்பவம், அப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான போராட்டங்களையும் இவர்கள் பண்ணிட்டு சம்பவத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, கௌதம் வாசுதேவன் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த காலத்துல நடந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்தா பாரு, நீ பாத்துக்கோ, இந்த சம்பவங்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டுல இந்த மண்ணுல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாட்கள் நடக்குதுன்னு எடுத்து காட்ட வேண்டிய விஷயம். முக்கியமான தலையீடு இது வந்து தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. தஞ்சாவூர்ல முதற்கொண்டு பள்ளி மாணவர்கள் ஆமா, ஸ்கூல் குழந்தைங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்து நீ வரக்கூடாதுன்னு குச்சி கட்டை எடுத்துட்டு வந்து மிரட்டுற அந்த இது பார்த்தா அதுலயும் தலையிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தலையீடு ரொம்ப முக்கியமான தலையீடு. இந்த தலையீடு எதுவுமே நம்ம பண்ணலை அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டை முற்போக்கு மாநிலம்னு சொல்லிக்கிறதுக்கான எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது. இதுக்காக போராடின அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் லீடர்ஸை வந்து மக்கள் வந்து தோளில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது அந்த 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 வீடியோவை பார்க்கும்போதே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இதுக்காக போராடின அங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் அவரை கூட இந்த நியூஸ் வந்து காமிக்கிறதுக்கு வந்து முன் வர மாட்டேங்குதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இதுவும் இந்த சம்பவமே கரூர் ஸ்டாம்பில் நடந்த, அதுக்கப்புறம் நடந்த இந்த மீடியா வந்து கரூர் ஸ்டாம்பிலே காமிச்சிக்கிட்டு இருந்த சமயத்துல தான் இவ்வளவு நியூஸுகளும் நடந்திருக்கு. இதுல என்னன்னா, ஊடகங்கள்ல அடிச்சுக்கிறாங்க சில ஊடகவியலாளர்கள். பிரபலமான பத்திரிகையில் இருக்கக்கூடியவங்க கூட இருந்தா அவர் என்ன பண்றாரு பாருங்க, இவர் என்ன பண்றாரு பாருங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. யார் ஊடகவியலை காப்பாத்துறதுங்கிற ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க. உண்மையில ஊடகவியலை காப்பாத்துறதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பேசுறது. அதுல இன்னும் கூடுதல் கவனம், அது குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவனம் செலுத்துறதே இல்லை அப்படிங்கிறத கண்கூட இந்த மாதிரியான செய்திகளை நம்ம எங்காவது தேடி படிக்கும் போது, இதை பத்தி யாருமே பேசலையே அப்படிங்கும் போதுதான் நம்ம பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியுது. இதே நேரத்துல நாம கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மலக்குழி மரணம். சிஎம் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு வேலைக்கு வராரு. அவர் வந்து இந்த பைப் புதைக்கிற வேலைக்கு ஈடுபட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி அது வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட கான்ட்ராக்டர் சொல்லவும் அவர் கீழே இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. அங்கேயே மரணிச்சுப்பார். இவர் காப்பாற்ற போன 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் உயிர் இழந்திருக்கிறாரு. ஆனால் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் வந்து பெருசாக காமிக்கப்படல. அது சிஎம் தொகுதின்றதுனால காமிக்கப்படலையான்னு தெரியல. இல்லை, பொதுவாகவே நீங்கள் சிஎம் தொகுதின்னு இல்லை, எங்கே நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் பெருசாக யாரோ பிரச்சனை மாதிரி டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து தலையிட்டு அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 30 லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. முதல்ல சொன்னால் அதே தீண்டாமொழி முன்னணி. இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி இப்போ முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில், சிஎம் உடைய தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அது கவனிக்கப்படலைன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான சம்பவங்கள் திருப்பூர்ல சமீபத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சம்பவங்கள் மீது என்ன அக்கறை இந்த சமூகத்துக்கு இருக்கு, அரசுக்கு என்ன அக்கறை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சாதி தொடர்பான விஷயங்கள் தமிழ்நாட்டை ஃபுல்லாக வியாபித்திருக்கு. ஊடகங்கள் பேசுறதில்ல, முக்கியமாக சிலர் மட்டும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை பொது பிரச்சனையாக மாற்றி விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது முற்போக்கு பேசக்கூடியவங்களுடைய கடமை, ஊடகவியல் பேசக்கூடியவங்க, இதழியல் பேசவங்களுடைய கடமை. இது மாதிரியான விஷயங்கள் இனி தொடரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்காணிப்போட செயல்படணும் அரசும் ஊடகங்களும். இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி உயிரிழந்த அவரு கூட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் எப்படின்னா 24 வயசு 20 வயசு இளைஞர்கள், கல்லூரி படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம, போதுமான ஊதியம் கிடைக்காம இது போல் கான்ட்ராக்ட் மூலயமா சென்னைக்கு வராங்க. 1000 ரூபா சம்பளம்னே அதை தவிர்க்க முடியாத சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அந்த சூழலில் அவங்க இந்த வேலைக்கு வராங்க. வேலை வாய்ப்பின்மையும் ரொம்ப பெரிய. ஆமாம், வேலையின்மை. இந்த சம்பவம் வந்து வேலையின்மை தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. வேலையோட விளைவு எதில் இறங்கி வேலை செய்யணும்னு சொன்னாலும் அது செய்யக்கூடிய நிலைமையில தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும், உயிரிழக்கக்கூடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதை செய்யக்கூடியவர்களும் கட்டாயப்படுத்திருக்கிறாங்கன்றது தான் இது ஒரு விஷயம். அப்போ இதை தடுக்கிறதுக்கான வழியை வந்து அரசாங்கம் ஒரு பக்கம் தவறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதான் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்கு, அதனால வந்து அரசுக்கு எதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு கையில் நிறுவிடக்கூடாது. ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கான அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அரசு வேலையாவது போட்டு கொடுக்குற வேலைகளையாவது அரசு செய்யணும். ஸோ அது இல்லாமல் ஒரு சமூகத்தையே இங்கே நீங்கள் எவ்வளவு கேவலமான நிலையில நம்ம வந்து அதை வச்சு நிலைமையும் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அந்த விஷயத்துல கவனமே செலுத்தாம இது அவங்க பிரச்சனை அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிடவே கூடாது. அது வந்து மனிதநேயமிக்க, அதாவது கொஞ்சமாவது அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கான அடிப்படையான கடமை அது.
இந்த சமூகம் எவ்வளோ சீக்கிரம் காது கொடுத்து கேட்குது அப்படிங்கிறது நமக்கு கவலையை ஸோ நம்ம பார்த்த இந்த ஒரு வார காலத்தில் கரூர் ஸ்டாம்ப் நியூஸ், அதாவது விஜய் வந்து தவிர இவ்வளோ செய்திகள் முக்கியமாக நடந்திருக்கு. ஆமாம், அதை முடிஞ்ச அளவு நம்ம அன்னோட்டிஸ் இந்த ஷோவில் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்த வாரம் பேசும்போதும் முக்கியமான செய்திகளை மக்களுடைய பார்வைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். நேயர்களுக்கும் நன்றி. திரும்பவும் அன்னோட்டிஸில் உங்களை சந்திக்கிறோம்.